குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆசையினால் அடர்ந்தெறிந்த அக்கினியின் வெந்து சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்டிருக்கின்றார். இந்த அவர் பாடினவர் யாருன்னு பார்க்கணும். இது சராசரி மனிதன் பாடினாரா ஒரு மகான் பாடினாரான்னு பார்த்தோம்னா, குணங்குடி மஸ்தான் என்றவர் ஒரு மகான். மதுரையில் தொண்டிமாநகரம் என்ற ஊரில் பிறந்தவர். அவர் அங்கே பிறந்து இங்கே மின்ட்டில் வந்து சமாதி ஆனார். அவர் ஒரு மகான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசை என்ற அக்னியில் மனுஷன் வெந்துக்குன்னு இருக்கிறான் அன்றாடம். ஆனால் இந்த ஆசையை அக்னியில் போட்டு அழிச்சின்னா நீ மகானாகலாம் அப்படின்றாரு. அப்போ ஆசை தான் துன்பத்துக்கு அடிப்படைன்னு குணங்குடி மஸ்தான் சொல்றாரு. அந்த ஆசையை மனிதன் அழிச்சான்னா அத்தனை பேரும் மகான் மாதிரியே வாழ முடியும். அதனால அவர் சொல்றாரு, உலகத்தில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது மனிதனுக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இறைவனுடைய பெயர் சொல்லி வாழாதீங்க. வயிற்று பொழப்புக்காக நீங்கள் இறைவன் பேர் சொல்லி வாழாதீங்க. அதை விட பாவம் எதுவுமே இல்லைன்றார். அதனால அவர் ஒரு பாடலில் சொல்றாரு, மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என்கடை மயிர்தான், குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும், குடிக்க கஞ்சியும் மற்ற குண்டிக்கு துணியும் மற்ற குருடராய் போனாலும் போகட்டும்ன்றான். கடவுளுடைய பாதையில் ஏமாத்தி வாழற ஒரு நாள் குண்டிக்கு கூட துணி இல்லாத திரிவாண்டான்றான். அப்படிப்பட்ட மகான் குணங்குடி மஸ்தான். அதனால் அவர் என்ன சொல்றாரு, இந்த நெருப்பு ஆசைன்றதை நெருப்பில் போட்டு அழிச்சிடுறா, நீயும் மகானா வாழலான்றான்றாரு. அது நல்ல ஒரு வழி. ஆர் கார்த்திக் என்பவர், ஓம் குருவடி சரணம். வணக்கம் ஐயா. இறைவனுக்கு படைக்கும் சமைத்த உணவுகளில் உப்பு போடாமல் படைப்பதற்கு, பூஜை செய்வதற்கு காரணம் என்ன? குலதெய்வ வழிபாட்டிலும் இவ்வாறு செய்கின்றார்களே. இறைவன் எப்போ சாப்பிட்டது? இறைவன் சாப்பிட்டாதான் இவன் படையிலே போட போகிறது இல்லையே. ஆனால் இவனுடைய படையில் போன பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன், படையில் போடுறதே எதுக்குன்னா மனுஷனுக்கு ஓய்வே கிடையாது. இந்த ஓய்வான ஒரு நாளை வச்சு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக இந்த நாட்களை வச்சுக்குது. அந்த நாட்களில் இறைவன் சாப்பிட்டா நீ கடனை உடனே வாங்கி போட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீ சாப்பிட்றதுக்காக பண்ணுறே தவிர இறைவன் சாப்பிட்டதில்லை. இறைவன் சாப்பிட்டு இருந்தாக்கா நீ பூஜையை அடுத்த வாட்டி படையில போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதில். அதில் உப்பு போடுறதும் காரணம் என்ன, உப்பு போட்டு நீ சாதத்தில் ஊற்றிட்டு ஆறி போச்சுன்னா நீ திருப்பி சாப்பிடும் போது கூட அது உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது, சல்லுன்னு ஆகிடும். அதனால் உப்பு போடாமல் ஊற்றிட்டு நீ அதை திருப்பி சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணர்வோடு இருக்கின்றதுக்காக உப்பு போடாமல் படையல் போடுற. உப்பு போடுறது எதுக்குன்னா நமக்கு தான் சொரணை ஜாஸ்தி, கடவுளுக்கு சொரணையே கிடையாது. ஏன்னா கோபம் நமக்கு தான் உண்டு, பொறாமை நமக்கு தான் உண்டு, பொச்சிருப்பு நமக்கு தான் உண்டு, கெட்டெண்ணம் நமக்கு தான் உண்டு. இத்தனையும் நமக்கு வருதுன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதால. இறைவனுக்கு உப்பு போடாத எதுக்குன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. அதனால் உப்பு போட்டாலும் உப்பு போடலாம் ஒரே மாதிரி இருக்குது இறைவனுக்கு. உனக்கு இதெல்லாம் போட்டால் தான் சொரணையாக இருக்குது, அதனால் நீ போட்டு சாப்பிட்ற. ஐயா சொல்லுங்க. கனவிலே ஞானம் அடைந்தவர்கள் வந்தால் உண்மையிலே அந்த குருவே வந்ததாக அர்த்தமாகுமா? கனவுல ஞானம் அடைந்தவங்களை யாரும் போகிறதே கிடையாது, அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா. ஆனால் கனவுல ஞானத்தை அடைஞ்சவங்களை பார்க்குறவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய மனம் அந்த ஞானி மேலே தாவும்போது அந்த பிம்பம் தான் அவங்க காண்றாங்களே தவிர ஞானியை காண்றதில்லை. எந்த ஞானியும் வீடு வீடாக போகிற வேலை கிடையாது. இந்த மனிதனுடைய மனம் யாருடைய மேலே அதிகமான பற்று மோகம் ஏற்படுதோ அவங்கள அந்த பிம்பத்தை கனவாக காண்றாங்க. இவர் மகானு, இவர் எங்கள் அத்தை, இவர் எங்கள் மாமா, இவர் எங்கள் அப்பா, இவர் எங்கள் சித்தப்பா. இந்த பாசத்தினுடைய அடிப்படையில் மனம் தாவி தான் அந்த பிம்பம் தெரியுதே தவிர எந்த மகானும் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. அவர் ஞானியாக இருக்கிறவர் அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவரை தேடி வரவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது தான் மகானுடைய வேலையோ ஞானியினுடைய வேலையோ. தேடி வீடு வீடாக போய் சொன்னால் அவர் ஞானியும் இல்லை, அவர் மகானும் அல்ல. மகான்களினுடைய புத்தகங்கள் வாசிப்பதால் பலன் உண்டா? நல்ல பலன் உண்டு. ஏன்னா எந்த மகானும் தீய வழிகளை உலகத்துக்கு யாருக்கும் நல்ல மகான்கள் சொல்ல மாட்டான்.
அப்படி நல்ல மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது உங்களுடைய அறிவு எல்லா ஜீவராசிக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத ஒரு ஜீவராசியே இல்லை. எறும்புலேருந்து கொசுலேருந்து எத்தனைக்கும் அறிவு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிறது பேரறிவு. அந்த அறிவு மங்கி இல்லாமல் மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது அறிவு கூர்மை அதிகமாக ஏற்படும். எந்த ஒரு ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். நல்ல வழியில் நம்ம செல்றதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். மகான்கள் புக்கு படிக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம். அது போட்டி நிறைந்த இன்றைய லௌகீக வாழ்க்கையிலே முக்தி தேட எப்படி வாழ்வை சமநிலையில் வைத்திருக்க முடியும்? போட்டின்னு நீங்கள் எப்போ நினச்சிட்டீங்களோ முக்தின்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. ஏன்னா நீங்கள் முக்தியை தேடும்போது உலக போட்டிக்கிட்ட போய் போட்டி போடக்கூடாது. போட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த போட்டியை தான் பார்ப்பீங்களே தவிர முக்தின்ற பேச்சு அங்கே கிடையாது. அதனால் முக்தி தேடுறவனுக்கு உலக லௌகீக வாழ்க்கை போட்டி இல்லையான்ற சிந்தனையே வரக்கூடாது. வந்ததுனாவே நீங்கள் ஞானத்துக்கு போக முடியாது. உலகம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நான் இறைவனை அடையணுன்ற ஒரு வைராக்கியம் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டுமே அது சாத்தியமே தவிர உலகத்தில் போய் போட்டி போட்டு ஞானத்தை அடையிறதில்லை. ஞானம் போட்டி போட்டு அடையிற விஷயம் இல்லை. அது தனக்குள்ளே வைராக்கியத்தால் அடையிற விஷயம் ஞானம். அது உலக போட்டிக்கிட்ட போய் பந்தயம் கட்டுற விஷயம் இல்லை, ஞானமாகப்பட்டது. அதனால் உண்மையான ஞானத்தை அடையணும்னு உங்களுக்கு உள்ளுணர்வு சொன்னால் உலகத்தை மறங்க, உங்களை நினைங்க, இறைவனை தேடுங்க. நல்ல சமுதாயம் உருவாக ஒரு மனிதனாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? பெரியோர்களை மதிக்க கற்றுக்கணும். பெரியோர்கள் நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கணும், வாழணும். முன்னோர்களுடைய பாதையை நினைச்சு பார்த்து பயணம் பண்ணீங்கன்னா நல்ல சமுதாயத்தில் நீங்களும் பயணம் பண்ணலாம். நல்ல சமுதாயத்தை உங்களாலேயும் அமைக்க முடியும். ஆனால் தீயவர்களையே பார்த்து தீயவர்கள் வழியிலே எண்ணங்களை செலுத்தி அப்படி வாழும்போது உங்கள் சமுதாயமே உங்கள் சந்ததியே அழிய வழிவகுத்துடும் அதுக்கு. அதனால் முன்னோர்கள் எவ்வளோ மேதைகள் வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ நல்ல வழிகளை காட்டியிருக்கிறோம், அதை பின்பற்றுங்க. இந்த அரசியல் இது அதுன்னு போனீங்கன்னா யாரும் அங்கே நல்லவனாகவே இருக்க முடியாது. அதனால் மேதைகளை பின்பற்றுங்க, நல்ல அறிவாளிகளை பின்பற்றுங்க, நல்ல மகான்கள் சொன்ன வார்த்தையை பின்பற்றிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழும், அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். மலேசியாவிலிருந்து கோபால் வீர மோகன் என்பவர். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொரு நாளும் காலையில் 1 மணி நேரமாவது தியானத்துள் தன்னுள் இருக்கும் ஆன்மாவை பார்க்க பயிற்சி செய்ய கூறினீர்கள். அவ்வாறு செய்யும் போது பல எண்ணங்கள் வருகின்றது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 17 வருடத்துக்கு முன்பிருந்தே நான் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று வேற கூறியிருக்கின்றார். சரி, அவ்வளோதானே? ஆமாம். நீங்கள் ஒரு எம்ஏ படிக்கணும். ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூலில் எதுவுமே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எம்ஏவில் சேர்க்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். 1ஆம் கிளாஸு எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் இல்லாமல் நீ படிக்க முடியாது. ஆனால் 1ஆம் கிளாஸ் ஸ்கூல்லையே சேர்ந்துட்டு படிச்சுக்கினே இருந்து 10 நாள் படிச்சுட்டு நான் எம்ஏ படிக்கலையே, என்னால் படிக்க முடியலையே, எனக்கு அது தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது காலங்கள் கடந்து பயணம் பண்ணணும். ஒரு பிறவி 2 பிறவியில் உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படலை, பல ஆயிரம் பிறவியில் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்குள்ளே பதிவாகிருக்குது. அந்த எண்ணங்கள் அத்தனையும் கலைக்கணும்னு சொன்னால் நீங்கள் விடாமுயற்சியாக செய்துக்கிட்டு போகணும். ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது, அந்த குளத்தில் தண்ணி இருக்குதா இல்லையான்றது செத்த மூடி இருக்குது, பாசம் மூடி இருக்குது. அப்போ பாசம் மூடி இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா போடுற நேரம் விலகும், திருப்பி அதை நிறுத்தின உடனே சேர்ந்துடும். அது மாதிரி இந்த எண்ணங்கள் என்ற பாசை உங்களை சூழ்ந்தே இருக்குது எப்பவுமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை தொடர்ச்சியாக அடிக்கும் போது தான் அது உங்களை விட்டு விலகும். ஒரு வாட்டி அடிச்சுட்டா எனக்கு பாசம் விலகலையே, எண்ணங்கள் விலகலையே, எண்ணங்கள் வந்துக்கிட்டே, எண்ணங்களுடைய செயல்பாடுகள் தானே உலக வாழ்க்கையை. அப்போ எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை விட்டிங்கன்னா எண்ணங்கள் குறைஞ்சிடும். அது விட முடியாது, ஏன்னா வாழ்க்கை நடத்தி ஆகணும். அப்போது எண்ணங்களோடவே நம்ம ஓடிக்கினே நம்ம எண்ணங்களை நம்ம அடக்கணும். அடக்கினீங்கன்னா அது ஒரு நாள் நல்ல பலனை தரும் உங்களுக்கு. ஐயா, SD சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது, சரி. ஆனால் இன்றைய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி, இவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம்.
இந்த ஆசிரமம் வந்து இருந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரியான இடம், வயற்காடு. இது விவசாயம் பண்ண இடம். இங்கே வந்து பல ஜந்துக்கள் வாழ்ந்தது. இங்கே எலி வளர்ந்தது, எறும்பு வளர்ந்தது, யானை வளர்ந்தது, பூனை வளர்ந்தது, பாம்பு வளர்ந்தது, அத்தனையும் வளர்ந்தது, இங்கே வாழ்ந்துக்கின்னு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு. எல்லாரும் சுதந்திரம் வாங்கும்போது 38 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான். இன்றைக்கி 130 கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான். அந்த மிருகத்தில் இருந்த உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல. மனிதனாக உடலை மாற்றிக்கினா குணங்கள் மிருக குணமாகவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளியே எந்தெந்த ஜென்தெல்லாம் ஆன்மான்றது ஒரு பொருள், அது 84,000 கோடி ஜீவராசிக்கும் அதுதான். அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் மனித உடல் கிடைச்சிது. அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவாக வாழ்ந்துன்னுக்குது. அதனால் இந்த மனித இனம் பெருங்கி போச்சு, மிருக இனம் குறைஞ்சி போச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம். அதில் பேசும்போது கண்ணதாசனுக்கு 8 அறிவு அப்படின்னு சொன்னீங்க. இவருக்கு 8 அறிவு 5 அறிவுன்னு சொல்லலை, 10 அறிவு மொத்தம் இருக்குது மனுஷனுக்கு. 10 அறிவில் 9 அறிவு இயங்குச்சுன்னா அவன் ஞானி. அவன் என்ன பண்ணுவான், உலகத்தை மறந்துடுவான், கடவுளை மட்டும் தன் கூட இணைச்சிப்பான். அந்த இணைச்சிக்கிற வழி 9வது அறிவில் கிடச்சிடும் அவனுக்கு. அதனால் அவன் இறைவனோட வாழறான் அவன் ஞானி. அதனால் அவனுக்கு 9 செல்கள் வேலை செய்யுது. கருணாநிதி இருந்தார், எத்தனையோ படிப்பாளிகள்லாம் இருந்தார், 10வது தான் படித்தார் இவர். யாருக்குமே இல்லாத திறமை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது, ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. யாருக்கிட்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. எல்லாத்துக்கிட்டும் திறமை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட. ஆனால் ஒரே திறமை எல்லாருக்கிட்டும் அமையிறது கடினம். எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு ஆளுக்கிட்ட அமையிறது கஷ்டம். ஒவ்வொன்றும் ஒரு ஆள் செய்வான், யாரும் திறமைசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால். ஆனால் ஒரே ஆளுக்கிட்ட எல்லா திறமையும் அமையிறது ரொம்ப கடினம். அது கருணாநிதி கிட்ட அமைஞ்சது. அதே மாதிரி கம்பனுக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் கவி சக்கரவர்த்தின்னா அது கண்ணதாசன். ஏன்னு சொன்னால் கண்ணதாசன் நம்ம நிறைய கவிஞருங்க, நல்ல அற்புதமான கவிஞர்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கவிஞர் ஒரு நாட்டினுடைய புரட்சியை பாட வந்துட்டா அந்த புரட்சியே அவருடைய குறிக்கோள் முடிவு வரைக்கும் பாடி நிற்பார். ஒரு காமு ஷரீஃப் தான் தெரியுமா, ஒரு பெரிய நல்ல கவிஞர். அவர் பாகப்பிரிவினையில் ஒரு பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, எங்கு ஓர் பிள்ளை பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிப்பார். அதில் சொல்லுவாள், அந்த பாடல் வந்து இல்லற வாழ்க்கை பாடல், குடும்ப வாழ்க்கை பாடல், வருத்தமான பாடல். காமு ஷரீஃபினுடைய பாடலெல்லாம் கேட்டிங்கன்னா அதே மாதிரி பாணியிலேயே இருக்கும். ஆனால் கண்ணதாசனை மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்த கவிஞன் கிடையாது. அப்போ அவங்க ஞான தீட்சை வாங்கினவங்களா? ஞான தீட்சை வாங்கின இயற்கையிலேயே ஞானம் பிறந்தவங்க இவங்க 2 பேருமே. இப்போ அதை தான் அதில் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். பிறப்பாலேயே வந்தது, இயற்கையிலேயே வந்தது. அது 8வது தானே படித்தார் அவர் கண்ணதாசன். அவர் எழுதின கவியை இன்னைக்கு கம்பனுக்கு அப்புறம் யாரும் அவர் மாதிரி எழுத முடியல. நிறைய கவிஞருங்க இருக்கிறாங்க, நல்ல கவிஞருங்க, அருமையான கவிஞர், படித்து எழுதின்னு இருக்கிறாங்க, இலக்கணம் இலக்கியத்தெல்லாம் எழுதின்னு இருக்கிறாங்க. ஆனால் கண்ணதாசனை மாதிரி எழுத முடியல. சொல்கிறான் ஒரு பாடலில், பாசமலர்ன்ற ஒரு பாடலில், ஒரு அக்காவும் அண்ணனும், ஒரு பெண் தங்கச்சியும் ஒரு அண்ணனும் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி எது வந்து பிரிச்சுது, அவங்கள அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றத தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா உன் அண்ணன் எப்படிம்மா வளர்த்தாரு ஒன்று அப்படின்னு. கோழிங்க குஞ்சுங்க மேய்ஞ்சிக்கினே இருக்கும், மேலே பறாந்து வரும். கோழி ஒரு குரல் கொடுத்து அந்த எங்கே மேயிற குஞ்சுங்களும் இணைச்சி ரெக்கையில் இணைச்சிக்கும். அப்போ அதுக்கு பாதுகாப்பாகி போச்சு இல்லையா? அதை ஒப்பிட்டு காட்டுறாங்க. சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, காலம் இடைவந்து கனவில் நினையாத காலம் இடைவந்து பிரித்த கதை சொல்லவா அப்படின்னு தங்கச்சி சொல்கிறான். அண்ணன் சொல்கிறான், தங்கச்சி எப்படிப்பா, அதை ஏன் பார்த்து இந்த மண்ணும் கடலும் மறைஞ்சால் கூட எங்கள் உறவும் பிரிக்க முடியாது, என்ன காலம் வந்து பிரித்தான்னு சரி. அதனால் சொன்னோம், மண்ணின் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடான்னு. அப்படிப்பட்ட உறவுடான்றான். சொற்கள் தான், கவிகள் தான், ஆனால் அடுத்த உள்ளத்தை தொடுற மாதிரி கவிகள் எழுதணும், அதான் கவி. அந்த மாதிரி கவி கண்ணதாசன் சொல்கிறான். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் பாடி வைப்பேன். நான் இருக்கும்போது எல்லாரையும் திட்டுவேன் நான், ஆனால் அவன் செத்துட்டான், நான் அவனை வாழ்த்தி நான் பாட்டு எழுதி வைப்பான் நினைவாவே அப்படின்றான். அதனால் சொல்கிறான், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன்,
படைப்பதினாலே என் பேர் இறைவன், நான் கடவுள்றா நான்ன்றான். நீங்க ஜீனியஸ் சாமி, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்களோ? யாரு, நானா? எல்லா விஷயங்கள்லயும் எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அனுபவம் தான் சாமி, வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அதிசயமே கிடையாது, அனுபவம் தான். அப்போ அதில் சொல்லியிருப்பேன், சராசரியான மனுஷனுக்கு 3 அறிவு இயங்குது. அதுதான் சொன்னீங்க. 3 அறிவு இயங்குது. ஏன்னா இடைகளை, பிங்களை, சுழுமுனை, இந்த 3 மூச்சு தான் மூளைக்கு போகுது. அதனால் 3 அறிவோடு தான் நம்ம இயங்குகிறோம். அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இயற்கையாகவே 5 அறிவு 5 செல்லுக்கு போயிடுச்சு. மூளையில் 10 செல் இருக்குது மொத்தம். ஏம்மா, அந்த 10 செல்லில் மனுஷனுக்கு, சராசரி மனுஷனுக்கு 3 செல் இயங்குது. சில பேருக்கு 2 செல்லு இயங்கும், 2 செல்லு தான் இயங்கும். அப்போ அவங்கள சொல்லுவாங்க மூளை குறைபாடு, புத்தி சுவாதீனம் இல்லைங்க அப்படின்னா. காரணம் என்னன்னா அந்த செல்லு இயங்கலைன்னு அர்த்தம். 10 செல்லு எல்லாத்துக்கும் இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும். அதான் சொன்னேன், அது கூட சொல்லியிருப்பேனே. ஒரு ரேடியோ கனெக்ஷன் வச்சுங்கிறீங்க, ஒரே ஒரு ஸ்டேஷன் கனெக்ஷன் வச்சுன்னா நீ ஒன்று தான் திருப்பிக்கினே இருக்கணும். அதில் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு 5 சேனல் வர மாதிரி வெயிப்பான்னு கொடுத்தா அதுக்கு மாற்றி கொடுப்பா, நீ எதை வேணால் மாற்றிக்கலான்னு. அது மாதிரி நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றி கொடுத்துறது என் வேலை. இதான் பண்ணிங்கிறேன் நான். இது வரைக்கும் 3 ஏங்கிக்கின்னு இருந்தேன், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏங்கிட்டேன்னு நான் அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கிறேன். எண்ணமும் உணர்வும் இருந்தா அதுவே செயல்படும் தானே. மனம் வேணும், மனம் இருந்தால் தான் எண்ணம் வரும், எண்ணம் இருந்தால் தான் செயல் வரும். எண்ணம் இல்லைன்னா செயல் வராது, மனம் இல்லைன்னா எண்ணம் வராது. அப்போ மனம் வேணும். அஞ்ஞானியினுடைய நிலையும் மெஞ்ஞானியினுடைய நிலையும் என்ன அப்படின்னா, அஞ்ஞானிக்கு மனம் இருக்குது, மெஞ்ஞானிக்கு மனம் இல்லை, ஆன்மா இருக்குது. அஞ்ஞானிக்கு மனம் இருக்கிறதால கண்ணில் பட்டது மேலெல்லாம் ஆசைப்படுறான். மெஞ்ஞானி கண்ணில் எதுவுமே படுறதில்ல, கடவுளை தவிர, அது ஆன்மா, அது மேலே மட்டும்தான் உனக்கு நான். அஞ்ஞானிக்கு மனசு இருக்குது, மனசினுடைய தொடர்பு புலன்களுடைய தொடர்பு. இந்த புலன்கள் காதில் கேட்டது ஆசைப்படுது, கண்ணில் பார்த்தது ஆசைப்படுது, வாயில் பேசுனது ஆசைப்படுது, மூக்கில் மோந்தது ஆசைப்படுது, உடலில் உணர்ந்தது ஆசைப்படுது. அப்போ இது இத்தனை கனெக்ஷன், இப்போ சொன்னல ரேடியோ கனெக்ஷன்னு, அந்த மாதிரி இந்த 5 கனெக்ஷனும் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மனசுக்குள்ளே போன மாதம் கேட்டிங்களே சித்தம் புத்தி அறிவுன்னுட்டு, அதை வச்சுக்கின்னு இது ரவுடித்தனம் பண்ணின்னு தெரியுது. அதனால தான் மகான்கள்லாம் என்ன பண்ணால், இது இருந்த ஆபத்து, கடவுள்கிட்ட போக விடாது, இது நம்மளை தடுத்து இந்த பூலோகத்திலே தள்ளும், முதல்ல இதை கொல்றான்னா. அந்த கொல்ற வரைக்கும் அவன் யாருக்கிட்டும் பேசலை, எதுலேயும் கலந்துக்கல, விட்டு விலகியே இருந்தான். அதை கொண்டுட்டு பிறகு எல்லாருக்கிட்டும் பேசுகிறான், எந்த செயலும் அவனை பாதிக்கலை. இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ணர் சொல்லுவார். அப்பா, நீ பட்டணம் சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட, பாரு, தப்பு இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடி நீ தங்கறதுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோ, உன் லக்கேஜ் எல்லாம் அதை போட்டுட்டு போய் சுற்றிப்பார். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ரூம் தெரியாதுப்பா உனக்கு அப்படின்னு. அதனால் முதல்ல நீ கடவுளை பாரு, அப்புறம் உலகத்தை பாரு. கடவுளை பார்த்துட்டு உலகத்தை பார்க்கும்போது உலகம் உன்னை தொடாது, நீ தொட்டால் தவிர. அதனால் முதல்ல கடவுளை பார்க்க தெரிஞ்சுக்க, அப்புறம் உலகத்தை பாரு. உலகத்தை பார்க்கறதால் தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒட்டாமல் பாருன்னார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாமி இதில். அது எப்படி உலகத்தை பிறகு பார்க்க முடியும்? இறைவனை பார்த்தாச்சுன்னா அது பிறகு உலகத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே வந்துடும். யாருக்கு வரலன்றது? இப்போ உன் மனைவி கூட நீ பேசினுக்கிற, சரி மனைவி கூட பேசுகிறேன்னா மனைவி கூடவே இருந்துருவியா? பேசி முடிஞ்சோடனே திருப்பி உலகத்தில் யார் யார் வந்துக்கிறாங்க பார்க்கலான்னு வந்துட மாட்டேன். அதே மாதிரி கடவுள் மனைவி மாதிரி, காதலி மாதிரி மனைவி. அந்த காதலியோடு கலந்து இருக்கும்போது அங்கே இருப்ப, அதை விட்டு பிரியும் போது இங்கே வந்துடுவேன். மனம் வரும், யாருக்கு வரும்? நமக்கு வந்துடும். ஆனால் ஆன்மாகிறவனுக்கு கடவுளையும் பார்ப்பான், உலகத்தையும் பார்ப்பான், ஒரே இடத்துல இருந்து ரெண்டுத்தையும் பார்ப்பான். நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் தெரியும், ராமகிருஷ்ணர் உட்காந்துப்பார், எல்லாம் பேசின்னு இருப்பாங்க, அவர் அப்படியே உட்காந்து ஜன்னலில் பார்த்துன்னு இருப்பார். நிறைய சீன் அது மாதிரி இருக்கும். என்ன பார்க்குறாரு? அங்கே பார்க்குறாரு கடவுளும் தெரியுது, இங்கே பார்க்குறான் மக்களும் தெரியுது, ரெண்டையும் ஒரே இடத்துலேருந்து பார்க்குறான் இருந்தாலும். இது எவ்வளோ அபூர்வ சக்தி! ஆனால் இந்த சக்தி அவருக்கு கிடைச்சதே நமக்கெல்லாம் கிடைக்காது. கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சட்டி காலி சட்டி எடுத்துக்கு தானே வந்திருக்கிறோம்.
ஒன்றும் இருப்பு இல்லையா? இருக்கிற இருப்புக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிக்கலாம். அவர் மொத்த இருப்பே செலவே பண்ணாமல் வச்சுட்டார். அதனால் ரெண்டையும் ஒரே இடத்துல பார்த்தாரு. இதான் நிலைமை சாமி. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஞானத்தை பற்றி தெரியும். எதுவோ நான் எடுத்த உடனே ஞானி ஆகணும் ஆக முடியாது. ஆகணும்னா அதுக்கு இளமை வேணும், விந்து ஓணும் சாமி. விந்து இல்லைன்னா கடவுள் இல்லை சாமி. உலகத்திலேயே கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்புறம் அந்த ஆராய்ச்சிக்கே நம்மளுக்கு வேணாம். பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. எதிரி இருந்தால் தானே எதிர்பார்க்கறதுக்கு. நீ தான் இருக்க போதில்லை. பசி இல்லைன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை சாமி. உலகத்தில் புழு பூச்சி மரம் செடி கொடி மனுஷன் எந்த ஜீவராசியும் இல்லை பசி இல்லைன்னா. அப்போ இத்தனை உருவங்களும் இத்தனையும் தோன்றியது எதாலன்னா பசியால தான். பசி இருந்தால்தான் ஆசை வந்தது, ஆசை வந்ததால் தான் காமம் வந்தது, காமம் வந்ததால் தான் புணரல் பண்ணேன், புணரல் பண்ணால உலக விருத்தி ஆச்சு. அப்போ இதுக்கு பேஸ் உணவு. இந்த உணவுனுடைய பொருள் தான் ஒரு பாகம் ரத்தமாகுது, முக்கால் பாகம் ரத்தமாகுது, பாதி ரத்தமாகுது, பாதி கொழுப்பாகுது, பாதி விந்துவாகுது, கால்வாசி விந்துவாகுது. அந்த விந்து உலகத்துக்குள்ள நீ கனவு மனைவியோடு சேர்ந்தீங்கன்னா உலக உற்பத்தி ஆகுது. அந்த விந்து இல்லைன்னா உலக உற்பத்தி ஆகாது. அதே விந்து வெளியே வந்தால் இப்படி உலக உற்பத்தி, மேலே போனால் கடவுள் உற்பத்தி. இதை மாறி மாறி ஏற்ற கற்றுக்கணும். மேலே ஏற்ற தெரியாது, கீழே யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது, உலகத்திலே தெரியும் அது. இதை சொல்லிக் கொடுக்கணும் ஏற்றத்துக்குன்னா குரு அவசியம் தேவை. குரு இல்லாத ஏற்ற முடியாது. குரு இல்லாமல் ஏற்றலாம். இப்போ சொன்னல கண்ணதாசனும் இவரும் இயற்கையிலேயே வந்தவனு, அது மாதிரி இயற்கையிலேயே ஞானியாக வந்தவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, தானாகவே ஏற ஆரம்பிச்சிடும். செயற்கையில் வர்றவனுக்கு நம்ம எல்லோரும் சட்டி காலி பண்ணிட்டு எல்லா ஆட்டமாக ஆடி போட்டு இப்போ ஒன்றும் முடியாது. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், சாமி நான் இறைவனை தேடணும் சாமின்னார். என்னப்பா வயசுன்னு? 80ங்கன்னாரு. ஏன் இப்போ தேடுற? ஒரு 20 வயசில் தேடுறது இல்லை. அப்போ குடும்பம் இப்போ ஒன்றும் இல்லை, வேறு வேலையில் வீட்டில் ஒன்று சட்டை பண்ணலைங்க வந்துக்குது அப்படின்னு. இதானே உண்மை. இது எனக்கும் உனக்கும் எல்லாருக்கும் அதே நிலை தானே. இதில் தான் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் கிடையாது. அப்போது வாழ்க்கைன்றது வாழும்போது, அதனால தான் நான் அழகாக சொல்கிறது, ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க, ஒரு கையில் கடவுளை பிடிங்க. குடும்பம் ஒரு நாள் உங்களை வெளியே தள்ளும், கடவுள் எப்பவுமே வெளியே தள்ள மாட்டான். குடும்பம் ஒரு நாள் வெளியே தள்ளும். 2 கையில் கடவுளை பிடி, அன்னைக்கு பிடிச்சிக்கோ, உன்னை கரையேற்றிடுவான். நம்பிக்கை முதல்ல அவசியம். நம்பிக்கையில் அவநம்பிக்கை வச்சுன்னா அதை ஒருபோதும் தொட முடியாது. சொன்னீங்க இன்பம் 2 இன்பம் இருக்குது, சிற்றின்பம் பேரின்பம் சொன்னீங்க ஐயா. இப்போ சிற்றின்பம் இருக்குதுன்னா எதுலெல்லாம் இன்பம் இருக்கோ எல்லாத்தையும் மனுஷன் தேடி ஓடுறான். அதில் தீமை இருக்குது, துன்பம் இருக்குன்னா இதை செய்யாத அப்படின்னா கேட்க மாட்டானே, கேட்க மாட்டாமா? அந்த மாதிரி இல்லாமலே படைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையே. படைப்பு நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கடவுளே உன்னை படைக்கல, 5 பஞ்சபூதங்கள் படைச்சிருக்குது. கடவுள் படைப்பே கிடையாது. நீ நினச்சிக்கின கடவுள் என்ன படைச்சிட்டான், ஏன் கடவுளை படைக்கணும்ன்ட்டு. எப்பவுமே நீ ஒரு வீடு கட்டினன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டியிருக்கிற. அந்த வீட்டில் ஒரு ஆணி அடித்தோட உன் உயிர் உன் உடம்புல அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உன் பிள்ளைக்கு நேராக ஒரு கட்டபாரியை குத்துவான். ஏன்னா அதனுடைய கஷ்டம் உணரல, நீ உணர்ந்த அதை அனுபவிக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த நன்மைன்றத தீமைன்றத நீங்க அனுபவிக்கும் போது தான் அதை இறைவன் மேல உனக்கு பற்று வரும். இந்த தீமையே இல்லாத உலகத்தை படிச்சான்னு வச்சுக்கோ, உலகம்ன்றதே ஒன்று இருக்காது. இப்போ நீங்க எவ்வளவு படிச்சுக்கிறீங்க? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். கொஞ்சம் என்ன இல்லை, 1வது 2வது. ஏமா ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க, நான் ஒண்ணுமே படிக்காத இருக்கிறேன். இப்போ நீங்க படிச்சிருக்கிறதால நான் படிக்காத உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஏற்றத்தாழ்வு வேணும். ஒரு ஆசிரியர் இருந்தால் தான் ஒரு மாணவன் இருப்பான், ஒரு குரு இருந்தால் தான் ஒரு சிஷ்யா இருப்பான், ஒரு கடவுள் இருந்தால் தான் ஒரு பக்தன் இருப்பான், ஒரு அப்பா இருந்தால் தான் ஒரு புள்ள இருப்பான். இது எல்லாம் உலகத்துக்கு அவசியமான விஷயங்கள். அப்போ உலகம்ன்றது நன்மை தீமை நிறைந்தது. இப்போ ஒரு மழை பெய்யுது, ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், ஐயோ மழை வேணும், மழை வந்தால் தான் இந்த பயிரெல்லாம் காப்பாற்ற முடியும், மழை வந்தால் தான் இந்த உலகத்துக்கு சோறு போட முடியும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறான். அவன் நினைக்கிறது நியாயமான விஷயம் இல்லையா? அவன் உலகத்துக்கும் உபயோகப்படுத்த கேட்குறான், அவனும் வளர்றது கேட்குறான். ஒரு உப்பு வண்டிக்காரன் போகிறான், மழை வந்துடுச்சு, ஐயோயோ இந்த பாழா போன மழை வந்துடுச்சு, என் வியாபாரம் எல்லாம் போச்சு, என் பொழப்பெல்லாம் போச்சுன்றான். இப்போ இந்த மழை யாருக்காக பெய்யணும் சொல்லுங்க? எல்லாருக்காகவும் தான் பெய்யணும் ஐயா.
அப்போ இந்த உலகம்ன்றது ரெண்டும் இணைஞ்சது, நன்மையும் தீமையும். ஆணும் பெண்ணும் எப்போ இருக்குதோ அப்போவே நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் இருக்குது. எப்போ இரவு பகல் இருக்குதோ அப்போவே நன்மையும் தீமையும் இருக்குது, அப்போவே ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது எல்லாம் இருந்தால்தான் உலகம். இது இல்லைன்னா இனிமே தெரியாது. இப்போ ஒரு வெயிலில் வரீங்க, ஒரு எங்கேயோ ஒரு மரம் இல்லை, வெகா வெயில் அனல்லடிச்சு வரீங்க, எங்கேயோ ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அது இருக்கத்தால அங்கே வந்து தங்குறீங்க. அந்த ஆலமரம் இல்லைன்னா என்ன ஆகும் உங்கள் நிலைமை? தவிச்சு போயிடும். சரி, இப்படியே இருக்கிறீங்க, போய்கினே இருக்கிறீங்க, எல்லா இடம் குளிர்ச்சி ஆகுது, மழை பெஞ்சிக்கினே இருக்குது, எங்கேயுமே நிற்க இடம் இல்லை, உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அப்போ வெயில் நம்ம சூடான இடம் வேணும். ரெண்டும் சேர்ந்தது உலகம்ன்றது பேலன்ஸ் பண்ணு. கடவுள்ன்றவன் சாதாரண ஆள், பேரறிவாளர், உலகத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துக்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்னொன்னையும் தாண்டிவான்னு சொல்லிட்டு சொர்க்கம் நரகம் எதுக்குங்க ஐயா? சொர்க்கம் நரகம் வாழ்க்கை தான்மா சொர்க்கம் நரகம். உன் வாழ்க்கை தான் சொர்க்கம் நரகம்னு ஒரு கம்பெனி வச்சுன்னு இல்லை. அங்கே கூட கம்பெனி இருந்ததுன்னா நான் வேலைக்கு கூட போயிடும், பொழப்பில் தான் சுற்றின்னு கிடக்குறேன். அதனால சொர்க்கம் நரகம்ன்றது என்ன? இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, இன்னைக்கு 500 ரூபாய் தான் செலவு பண்ணுவேன், 500 ரூபாய் எனக்கு மிச்சம்பா, சந்தோஷமா இருக்கு, இது சொர்க்கம். உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது, என்ன 1000 ரூபாய் இருக்குது, 4 விருந்தாளி வந்துடுச்சு, இன்னும் 2000 ரூபாய் கடன் வாங்கி போடணும், இது நரகம். அப்போ நரகம் சொர்க்கம்ன்றது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்துக்கிற வாழ்க்கையில் தவிர தனியாக கம்பெனி ஒன்று வச்சுன்னு இல்லை. ஆனால் இவன் யமனை அந்த இடத்துல போட்டு மரணத்துக்கு பேர் யமமா, மரணம் நடந்தால் அது யமான்னு அர்த்தம். அதனால அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க யமன்ட்டு. ஒரு கதை ஒன்று இருக்குது, எனக்கு கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க, பாழா போன யமன் கொண்டுட்டாங்க, பிடிச்சும் போயிட்டாங்க. என் பிள்ளைக்கு சொர்க்கத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா, அவன் ஆயில் முடிஞ்சு செத்தானா ஆயில் முடியாது செத்தானா தெரியலங்க எனக்கு அப்படின்றான். பெத்த அம்மாவுக்கு புள்ள சொர்க்கத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்கேயோ கிடக்கிறவனுக்கு சொல்லு. இதுக்கு ஒரு கதை இருக்குது. யமனுடைய அம்மா, யமன் 2 பேர், ஒரு அம்மா ஒரு புள்ள. யமனுக்கு தொழில் எல்லாரையும் கொண்டுக்குன்னு வர்றது, புருஷன் போடுறது. யமனுடைய அம்மா ஒரு கதை, இது நிஜன்ட்டு என்னை யாருன்னா டிவியில் கேட்க போகிறீங்க, இது கதை, பல முறை சொல்கிறேன், இது நிஜம் இல்லை, இது ஒரு கதை, பெரியவங்க சொன்ன கதை, அதை உதாரணத்துக்காக சொல்கிறேன்னே தவிர இது நிஜம் இல்லை. அப்போது இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கிணத்தாண்ட தண்ணி எடுக்க போகிறாங்க. தண்ணி எடுக்க போன உடனே அந்த கிணத்தாண்ட தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கெல்லாம் திட்டுறாங்க, இந்த பாழா போன யமன் எனக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தது, அதை பிடிச்சின்னு போயிட்டான் அப்படின்னு, அவன் இருப்பானா நல்லா இருப்பானா கேட்டு போனா கண்டபடி சபிக்கிறாங்க. இது யமனுடைய அம்மாவனுடைய மனசு தாங்கலை. வீட்டுக்கு வந்தது, யமன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தார், சாப்பாடு போட்டாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்பா உன்னை ஊரெல்லாம் இது மாதிரி திட்டுறாங்களேப்பா, நீ ஏன்பா இந்த மாதிரி கெட்ட பேர் ஏற்றுற, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா என்ன பண்ணுறதுமா, என் தொழில் அப்படி ஆகிப்போச்சு, அதனால என்னை ஊர் சபிக்குது, சபிச்சும் போட்டான், ராத்திரிக்கு என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்றாங்க. சாம்பார் வைக்கிறேன்பா, நாங்கள் பதார்த்தம் என்னம்மா பண்ண போகிறோம், வாழைக்காய் வரம்மா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரின்னு சாம்பார் வச்சுட்டாங்க. அப்படியே யமனுடைய அம்மா வாழைத்தோப்புள்ள சுற்றி பார்த்துன்னு வருது. பார்த்தா அப்படியே தார் தாரா தொங்குது வாழை மரத்தில். அப்போ எதுலையாவது ஒன்று புட்டா அந்த தாரே கெட்டு போயிடும் பொழுது. அப்படியே சுற்றி பார்த்துருந்தா ஒரு தாரில் ஒரே ஒரு காய் நிற்குது, அதை போட்டுக்கின்னு வந்து அரிஞ்சிடுச்சு. அரிஞ்சு பதார்த்தம் பண்ணிடுச்சு. என்னம்மா பண்ண பதார்த்தம், வாழைக்கானேண்ணா, எங்கம்மா எந்த மரத்தில் மாட்ட, அப்படியே பார்த்துன்னு வந்தேனேண்ணா, தராந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதெல்லாம் நான் கை வைக்கல விட்டுட்டேன், இது ஒன்றே ஒன்று அனாதியாக இருந்தது, அது புஷ்ணு வந்துட்டேனே, நான் எடுத்துன்னு வந்துட்டேன், இதை தானம்மா நான் செய்துங்கிறேன் அப்படின்னா. அப்போ அவனுடைய செயலை அவன் செய்துன்னுக்கிறான், நம்மளுடைய செயலை நம்ம செய்துன்னுக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்குதும்மா கதைங்க. ஆனா சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவான், இவங்களை வந்து என்ன சட்டியில் போட்டு சித்திரகுப்தன் உங்ககிட்டவே தம்மாக்குறான், நீ செய்யற நன்மை தீமைகளை உள்ளேருந்து ஏதி நிற்கிறான். என்ன அப்படிலாம் பயமுறுத்துறாங்களப்பா சொல்லு. வெளி நீ ஏமா அவன் பொழப்புக்கு 1000 சொல்றான். இப்போ நான் கூட சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை, நீ ஒன்றும் மாற்றிட முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்லுவேன், நாங்கள் மாற்றிடுவோம் ஜோசியத்தில் அப்படின்னு ஒருத்தன் எங்கிட்ட சண்டை போடுறான்.
நான் சொன்னேன்ப்பா நீ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சாமி, நீ மாற்றிட்டு போப்பா அப்படின்ட்டேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய பிழப்புக்கு 1000 விஷயத்த சொல்லுவான். நீ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் காது விட்டு கேட்டீன்னா நீ பயந்து நடுங்கி போயிடுவ. உண்மை இல்லையா? நீ அதையெல்லாம் எனக்கு தெரியும், என்னை காப்பாற்ற கடவுள் இருக்கிறான்டா, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லடான்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா பயம் அறிய மாட்டேன். மரணம் அது என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் வந்தே தரும். இவ்வளோ திருக்குறள் எழுதின வள்ளுவன் ஏமா மரணம் அடையணும் அது சரி. சொல்லு. தெரியாத அவனுக்கு மரணம் அடைவான். அதுவும் அந்த திருக்குறள் எழுதின வள்ளுவன் சொல்றான், நான் வாழும்போது மட்டும் பயன்பட்டுறக்கூடாது, நான் செத்தும் பயன்படணுண்டான்றான். என்னப்பா அப்படின்னா, நான் இறந்த உடனே என்னை மண்ணில் போட்டு பச்சிட்டாதீங்க, என் உடலை துண்டு துண்டாக வெட்டி வேலியில் கீழில் போடுங்க, பல பறவைகள் சாப்பிட்டு வாழட்டும். ஏன்னா நான் வாழும்போதும் பயன்படணும், செத்தும் பயன்படணுண்டான்றான். இதுதான் மகானுடைய நிலை இல்லையா? காசிராஜன் வந்து மயிலாப்பூரில் வள்ளுவனுக்கு கோயில் கட்டுறான். இங்கே இருக்கிறவங்க கட்டல, நான் தமிழான்றான். ஒத்தனும் கட்டல, காசிலேருந்து வந்து கட்டுறான். காசிராஜன் கட்டுறான் மயிலாப்பூரில் வள்ளுவர் கோயில். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள். இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்கு உண்மைகள் தெரியும். ஆனால் நம்ம ஆராயறதில்லை. அப்படியே ஒரு கண்மூடித்தனமாகவே வாழ்ந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியுங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்கன்றோம். ஆனால் எதுவுமே தெரிஞ்சுக்கல. இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா முயற்சிகள் அதிகம் வேணும். அந்த முயற்சிகளால் தான் உங்களால் உண்மைகளை உணர முடியும். நன்மை தீமைகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எது தீமை எது நன்மை அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு நடுநிலையாக நின்னீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இல்லை. எது இருக்குதோ அந்த பக்கம் சாய்ந்தால் துன்பமும் வரும், இன்பமும் வரும். இதுதான் வாழ்க்கைமா. ஆனால் ஒரு மனுஷன் பிறந்து வாழணும்னா அவனுக்கு பொருள் வேணும். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அவன் அடுத்த வாரத்தில் போய் இல்லை அடுத்தவன் நிலை பெறணும்னா அருள் வேணும். சரி, இப்போ என்ன செய்யணுங்க ஐயா ஒரு மனிதன்? பொருளையும் தேடணும், அருளையும் தேடணும். எப்படிங்க ஐயா? அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். என்ன சொல்லி கொடுக்குறோம்? இங்கே வந்த உபதேசம் வாங்கிட்ட, எனக்கு பொண்டாட்டி வேணா, புள்ளக்குட்டி வேணா, வேலை வேணா, நான் சாமியாரா போக போகிறேன்னா இந்த பக்கமே திரும்பாத. ஏன்னா மனைவின்றவோ உன்னை நம்பி இன்னொரு வீட்டிலேருந்து ஒப்படைச்சிட்டாங்க உங்ககிட்ட, நீ தான் காப்பாற்றி ஆகணும். சரி சரி, உன் மனைவி வந்தா 2 பேரோட எப்படியோ ஓஞ்சி போயிருந்தா கஷ்டம் நஷ்டம் உங்களோட போயிருக்கும். சேர்ந்து இன்னும் 2 புள்ளியை பெற்றுட்டீங்க. அப்போ அதை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அப்போ பொருள் இல்லாத உணவு எப்படி வரும்? பொருள்ன்றது இந்த உலகத்தில் 2 வகைப்படும். ஒன்று பணம் பொருள் இதெல்லாம் சேரும், மண்ணு பொண்ணு எல்லாம் சேரும். இன்னொரு பொருள் விந்தே சேரும். 2 பொருள் சேரும். சரி, அது ஒன்று வானா நம்மளுக்கு. ஆனால் இங்கே உணவுக்கு வழி வேணுமே. அது சரி. உணவு இல்லைன்னா உயிர் இல்லையே, உயிர் இல்லைன்னா அருள் இல்லையே. அப்போ உணவை தேடணும். எப்படி தேடணும்? 24 மணி நேரம் ஒரு மனிதன் எவனும் உழைக்கிறவன் இல்லை, ஏமாத்துவான். ஒன்றா டிவியில் 3 மணி நேரம் கழிப்பான், பேப்பரில் 2 மணி நேரம் கழிப்பான், 3 மணி நேரம் தான் வேலை செய்வான். ஆனால் 24 மணி நேரம் நீ ஒன்றும் வேலை செய்யலை, 5 மணி நேரம் பொருளுக்கோக்கோ உழை, தப்பில்லை. ஒரு 5 மணி நேரம் அருளுக்காக ஒழி, அதுவும் தப்பில்லை. மீதி நேரம் நீ ஓய்வெடு. அப்போ உனக்கு பொருளும் வரும், இறைவனுடைய அருளும் வரும். ஏன்னா இங்கே வந்து நான் பொருள் தேடுறேன். எவ்வளோ வருஷம் பொருள் தேடுவேன்? எத்தனை கோடி வந்து போயிட்டான். மிஞ்சி மிஞ்சி வாழ்ந்தா ஒரு 40 வயசு, மிஞ்சி மிஞ்சி வாழ்ந்தா ஒரு 50, அல்ல அதிகபட்சம் 100 வயசு வரைக்கும் வாழப்போறேன். அதுக்கப்புறம் இந்த பொருள் வருமா உன் கூட? வராத. அருள் வேணும். அங்கே 1000கணக்கான வருஷம் வாழணும். அதனால இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் வாழறதுக்கு பொருள் வேணும், இறைவனோட வாழ அருள் வேணும். அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னார், இது 2யும் தேடு. நீ ஒன்றா தேடினா மிருகம், அது ஒரு இறையை மட்டும் தேடி கிடக்கும். அதுக்கு இறைவன் இருக்கிறான்னு தெரியாது. நீ மிருகம் இல்லை, உனக்கு 6 அறிவு மனிதன் நீ. அப்போ பொருளையும் தேடணும், நீ அருளையும் தேடணும்னு பெருமான் ரொம்ப அழகாக சொல்லி வச்சாருமா. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேம்மா. நமக்கு அவருடைய குரலுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு அறிவு எனக்கு பத்தாது, ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் அனுபவ ரீதியாக ஏதோ சொல்லின்னுக்கிறேன். சொல்லுமா ஐயா, நீங்கள் வாழ்க்கையின் படிநிலையை மனுஷனுக்கு முதல்ல பொருளை தேடிக்கோ, அடுத்தது செய்க பொருளை செய்து முடிச்சுட்டு அதை அருளோடு செஞ்சு அடுத்து அறமோடு வாழணும்னு சொல்கிறீங்க. ஆமாம்.
மாதிரி அடுத்து ஒரு மனுஷனுக்கு இன்பம் பெறுவதற்காக தான் உலகத்துல உயிரெல்லாம் பிறக்குதுன்னு ஆமா, சொல்றீங்க. ஆமா. அப்போ அவன் இன்பத்தை மட்டுமே நாடி நிக்க கூடாது அப்படின்னு ஏங்கய்யா சொல்றீங்க? இன்பம் 2 இன்பங்கள் இருக்குது, ஒரு இன்பம் இல்லை. உலகத்தில் கிடைக்கிற இன்பமெல்லாம் சிற்றின்பம், இறைவன்கிட்ட கிடைக்கிறதெல்லாம் பேரின்பம். அப்போது இன்பம் தேடு, 2 இன்பத்தையும் தேடு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கடவுள் இருக்குதுன்னு தெரியாது. அப்போது அது என்ன தேடணும்? பொருள் தேடி ஆகணும். அழுது மல்லு கட்டி எப்படியாவது பொருள் தேடி அது பசியை தீர்த்தாகணும். அப்போது அது அறியா பருவம், பொருள் மட்டும் தேடுறது. அறிஞ்ச பருவம் இடைப்பருவம், பொருளும் அருளும் தேடுறது. அப்போ பொருளும் அருளும் தேடணும். இன்பம் சிற்றின்பம், மனைவி மக்கள் குழந்தை குட்டி வீடு, இது மட்டும் சிற்றின்பம் இல்லை. இந்த இன்பம்ன்ற இந்த சிற்றின்பம்ன்றத நீ இங்கேயே விட்டுட்டு போகிற, தொடவே முடியாது. உன்னால் தொட்டு எடுத்தவன் இது வரைக்கும் எவ்வந்த கும்பனம் இல்லை. ஒரு 15 பில்டிங் வச்சுக்கிற ஒன்று தான் ஒரு பில்டிங் எடுத்துன்னு போயிடம் பார்க்கலாம். 15 கோடி வச்சுக்கிற ஒன்று தான் நீ 1 கோடி எடுத்துன்னு போயிடம் பார்க்கலாம். 10 புள்ள பெற்று வச்சுக்கிற ஒரு புள்ளியை உன் கூட இட்டும் போயிடம் பார்க்கலாம். 10 பொண்டாட்டி வச்சுக்கிற ஒரு பொண்டாட்டி உன் கூட இட்டும் போயிடம் பார்க்கலாம். எதையுமே நீ தொட முடியாதுங்க. இந்த உலகத்து பொருள் உலகத்தோடவே இருக்கும். இறைவனுடைய பொருள் உலகத்திலையும் இருக்கும், ஆகாயத்திலையும் இருக்கும். அதனால் இறைவனுடைய பொருள் இங்கே இருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் பேரின்பம், இங்கே இருக்கிறது சிற்றின்பம். சிற்றின்பத்தில் தான் நீ பிறந்த. தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த இன்பம் ஏற்படலாம், நீ பிறக்க போகிறதே கிடையாது. அப்போ தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏற்பட்ட இன்பத்தில் நீ இடையில போய் விழுந்து நீ உலகத்துக்கு வந்திருக்கிற. அப்போ நீயும் அந்த இன்பத்தை அடைய தான் செய்வ. ஆனால் முடிவு இது இல்லை. இறைவன் மேலே உன்னுடைய மனசுல நாட்டு, அது பேரின்பமானது. இங்கே வாழறது ஒரு 50 வருஷம் வாழ்ந்துட்டு இந்த சிற்றின்பத்தை அனுபவி. அங்கே போகும்போது இறைவன்கிட்ட ஐயா பேரின்பத்தோடு வந்துக்கிறேன் ஐயான்னு காட்டு. அதனால் சிற்றின்பம் பேரின்பம் 2ம் ஒரு மனிதனுக்கு அவசியம். சரிங்க ஐயா. சொல்லுமா. இப்போ ஒரு இடத்துல 2 சாய்ஸ் ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா 2யுமே தான் பார்ப்பாங்க. கடவுள் வந்து வெறும் இன்பத்தை மட்டும் கொடுத்துருந்தாருன்னா இன்பத்தை மட்டும் அனுபவிச்சுப்பான். இவன் வந்து இன்பம் இல்லாத பேரின்ப நிலை ஒன்று இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இன்பம், இந்த இன்பத்தையும் அவன் தூக்கணும் தான் நினைப்பான். இல்லை இங்கே தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க. மனிதனுடைய உடலுக்குள்ள உயிரின்னு ஒன்று இருக்குது, உடலுன்னு ஒன்று இருக்குது. உயிர் வேணுமா உனக்கு உடல் வேணுமா? எனக்கு உடல் இருந்தால் தானேங்க உயிர் இருக்கும். அதனால் எனக்கு உடல் தாங்க வேணும்னுவா ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஏங்க உயிர் இருந்தால் தானேங்க உடல் நிற்கும், அதனால உயிர் தாங்க எனக்கு முக்கியம்னுவான் இல்லையா? அப்போ 2யும் தேடலாம். 2ம் தேவைப்படுதுன்னு 2 விதமாக சொல்கிறான் 2 பேரும். ஆனால் இந்த 2 பேருக்கும் தேவைப்படுறது என்ன? 3வது சொல்லணும். 2 பேருக்கும் தேவைப்படுறதுன்னா எது இருந்தால்தான் எது நிலைக்கும், எது இருந்தால்தான். இப்போ ஒரு செத்த உடல் இருக்குது, அந்த செத்த உடலுக்கு இன்பம் தெரியுமா? தெரியாது. அப்போ எது இருந்தா இன்பம் தெரியும்? மனசு. உயிர் இருந்தால்தான் உடல் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த உயிரின்ற பொருள் என்ன? அதான் கடவுள். அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்தையும் தேடணும், இறைவனுடைய பேரின்பத்தையும் தேடணும். ஆனால் மனிதனுடைய நிலை என்ன? உடல்ன்றத நினச்சியும் சுற்றிக்கிறான். நான் தாங்க உடல்னு சுற்றிக்கிறான். உள்ள ஒரு பொருள் இல்லைன்னா இது இருக்காதுன்னு அவனால் உணர முடியாது. அது மூடத்தனமான விஷயம். அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய செயல்கள் தான் சொல்லணும். அவன் செய்கிறான் செய்யலன்னு நம்பிக்கின்னு நம்ம செய்தோம்னா நம்ம தான் முட்டாள் ஆகிடுவோம். அதனால் யார் சொன்னோம்? எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் வந்து சொன்னாங்க. இந்த உலகம் எடுத்துதா? இல்லை, எடுக்கல. அப்ப நீ சொல்றது நான் சொல்றது எடுக்க போது எடுக்காது. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நீ உனக்கு. அவன் எடுக்கிறத எடுக்காத அவன் இஷ்டம். அதனால நான் சொல்றதால அவன் எடுத்துப்பான். நம்பிக்கையோடு சொல்லக்கூடாது. அந்த நம்பிக்கை பலிக்காது. ஏன்னா புறத்தையே அடையாளத்தையே பார்த்து பழகின மனிதனுக்கு அடையாளமற்ற பொருள் மேல அவனுக்கு மனம் தாவாது. அப்போ மனிதனுடைய நிலை என்ன? தோற்றம். அவன் எதை கண்டானோ அதுதான் அவனுக்கு சாட்சி பொருளாக நிற்குது. அவன் காணாத பொருள் நிஜ பொருள் சாட்சியாக தெரியல. அந்த சாட்சியாக இல்லாத பொருளை அவன் எடுத்துக்க மாட்டான். ஆனால் அதுதான் நிஜ பொருள். நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அதனால் ஒத்துக்கிறான் ஒத்துக்கல, நீ சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லணும். இப்போ திருக்குறளில் இவர் சொன்னதெல்லாம் அவன் எல்லாரும் மக்கள் எடுத்துப்பானா? எடுத்துக்கிட்டு இருந்தானே இந்த உலகம் இப்படி ஆயிருக்குமா? அதனால் அவர் ஏன் சொன்னார்னு கேட்க முடியுமா? அவருடைய கடமையை செய்துட்டு போனார். திருக்குறளில் இருக்கிற மாதிரி ஒரு மனித வாழ்வு நடந்ததுன்னா உலகத்தில் தீமைன்றதே கிடையாது.
ஆனா திருக்குறளை மேடை ஏறி பேசுறான், ஒருத்தன் கூட அதுபடி நடந்துக்கிறவங்க கிடையாது.